ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இந்த இதுக்கெலாம் ஃப்ரீசர் பாக்ஸுக்கெலாம் கொடுப்பாங்க, ஃப்ரிட்ஜு பாக்ஸுக்கெலாம் கொடுப்பாங்க. இந்த கொக்கோ கோலா கம்பெனியோட ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ஸ்டெபிளைசரு 850 வாட்ஸு. என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, டைம் டிலே ரிலீஸ் ஆகலை, இந்த லைட்டே எரியாமல் இருந்தது. இப்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இது 2003 ஐசி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஐசி போயிடுச்சு. அந்த ஐசி ஏன்னா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்சிங் கிடையாது, இந்த ஐசி வழியாக தான் சுவிட்சிங்கு. ப்ளஸ் இந்த ப்ரோக்ராம் ஐசி இது என்னென்னா சிக்னல் டிரான்ஸ்மிஷன் பண்ணோம், பக்கிங் பூஸ்டிங் எல்லாமே இதுலேருந்து வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெகுலேட்டரு 7805 கிடையாது, 13005. அப்புறம் இந்த கெப்பாசிட்டர் போயிருந்தது, இந்த கெப்பாசிட்டர் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் இவ்வளோ தான் நம்ம செஞ்சது. இது வந்துட்டு 120 வோல்ட்லேருந்து இந்த ஸ்டெபிளைசரு ஒர்க் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி கூட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிலே லோ ஹை கட் ஆஃபில் வந்ததுன்னா இந்த இது வந்து க்ரீன் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவுட்புட் வருதுன்னு அர்த்தம். இது பவர் ஆன் எல்இடி. இந்த எல்இடி லைட்டையும் நான் மாற்றிருக்கிறேன். இந்த சாக்கெட்டு புதுசு போட்டிருக்கோம். இப்போது டைம் டிலே வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் டிலே ரிலீஸ் ஆகிடுச்சு. அவுட்புட் வோல்டேஜும் வந்துட்டு உங்களுக்கு வருது. நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். அவுட்புட் வோல்டேஜ் இது இன்புட் வோல்ட்டு, இது அவுட்புட் வோல்ட்டு. பக்கிங் போஸ்டிங்கும் உங்களுக்கு காமிச்சிக்கணும். பக்காவாக கிளியராக ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 120க்கு 200. ஏன்னா அதுக்கே போச்சு லோ பேட்டரி. இப்போ இது போயிடும், ஆஃப் ஆகிடும். அதனால நான் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறேன். ஹை கட் ஆஃப்லாம் அக்யூரேட்டாக ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.